அதாவது கப் ஷேப்போடைய மிட் பாயிண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து 9.5 இன்ச் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மேக்சிமம் எல்லாருக்குமே அந்த 9.5 இன்ச் தான் வரும். இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் இருக்கவங்கள வச்சு நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம எங்கேயாவது ஒரு விஷயம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய டவுட்டை நம்ம கிளியர் பண்ணிக்கணும், நம்ம எடுக்கிற அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னா ரிப்பீட்டடாக 2-3 பேருக்கு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணோம், அது கரெக்டாக வருதா அப்படிங்கிறதெல்லாம் சுயமாகவே நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கணும். அப்படி இருக்கும்போது நான் 9.5 இன்ச் வருது அப்படிங்கிறது வந்து ஓவரால் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் வரும். பாடியோட அமைப்பை பொறுத்து இப்போ ரொம்ப குண்டா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து ரொம்ப அகலமாக பெருசாக கீழே இறங்கின மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு சப்போஸ் அது ஒரு 1/2 இன்ச் அதிகமாக கூட ஆகலாம், அல்லது 1 இன்ச் அதிகமாக கூட ஆகலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து செஸ்ட் அதிகமாக இருக்கும்போது அந்த மிட் பாயிண்ட் வந்து கீழே இறங்கும். அப்போ நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு, ஏன்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம கப் ஷேப்பே பெருசாக தான் வைப்போம். நம்ம மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட அந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம எந்த விஷயமும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. அதை சுற்றி நம்ம டாட் பிடிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளத்தை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணாது. அதனால நீங்கள் நார்மலாக நான் சொல்கிறது அப்ராக்சிமேட்டாக ஒரு அளவு, மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு இப்படி தான் இருக்கும். 9.5 இன்ச்சு தான் உங்களுக்கு வரும். நீங்களே கூட உங்கள் ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து உங்கள் செஸ்ட் பாயிண்ட்டை நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா அது ஒரு அளவு இருந்துச்சு அப்படின்னா அதை சுற்றி எடுக்கிற அளவுகள் எல்லாமே உங்களுக்கு, அதாவது பஸ்ட் பாயிண்டோட உயரம் வந்து ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்புறம் 2 பஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்க கேப் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பேடு வச்சு ஸ்டிச் பண்ணும்போது, அந்த நம்ம பிரின்சஸ் கட் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மேக்சிமம் ஒரு கடையோ இல்லை பொது இடங்கள்லையோ நம்ம ஒரு அளவு எடுக்கிறோம், இல்லை ஒரு ஜென்ஸே எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி மெஷர்மெண்ட் எல்லாம் ரொம்ப டீப்பாக யாரும் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு பழக்கமானவங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு பாடி ஷேப்புக்கும் நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் உங்களுடைய இதை வந்து டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் யாரை பார்த்தாலும் இவங்களுக்கு பஸ்ட் பாயிண்ட் கேப் இவ்வளோ இருக்குது, உயரம் இவ்வளோ இருக்குது, இப்படி இவங்களுக்கு கப் ஷேப் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களாவே வந்து இது பண்ணிக்கலாம். அது இல்லாத புதுசாக நீங்கள் அளவெடுத்து தைக்கிறவங்களா இருக்கும்போது சுடிதார் போட்டுட்டு வந்து அளவு கொடுக்கும்போது சுடிதார் தைங்க, பிளவுஸ் போட்டுட்டு வந்து அளவு கொடுக்கும்போது நீங்கள் பிளவுஸ்க்கு தைங்க. ஏன்னா நீங்கள் மாற்றி எடுக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா பழக்கம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பழகிட்டீங்க அப்படின்னாவே ஒவ்வொரு பாடி அமைப்பு இப்படி தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அளவு நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் புதுசாக இருக்கவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு பிளவுஸோட கிராஸ் பட்டி எப்படி போட்டிருக்காங்க, இப்போ பேக்ல உயரம் எப்படி போட்டிருக்காங்க, நெக்கோட உயரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து அது புரியாது. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம கஸ்டமர்கிட்டயே கேட்போம், நெக்கோட இறக்கம் எவ்வளோன்னு சொல்லுங்க அப்படிம்போம். அவங்களும் நம்ம சொன்ன அளவெல்லாம் ஓகே இது போதுங்க, கை நீளம் இது போதுங்க நம்ம கேட்போம், இடுப்பு இது போதுமா எல்லாமே கேட்போம். அவங்களும் எல்லாமே ஓகே சொல்லிடுவாங்க. ஆனால் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது நெக்கு ரொம்ப இறக்கமாக போச்சுங்க, இறக்கம் பத்தலைங்க, உயரம் பத்தல. இதுக்கு என்ன ஒரு காரணம்னா அவங்களும் தப்பு இல்லை, நம்மளும் தப்பு இல்லை. அவங்களுக்கு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கு. நம்ம வந்து இவ்வளோ இறக்கம் வச்சிங்கன்னா இது உங்களுக்கு லோவாக இருக்குங்க, நீங்கள் கம்மி பண்ணி வைங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி அவங்க மேலே சொன்னாலும் இது நார்மலாக வராதுங்க, இது ரொம்ப மேலே இருக்கும், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் அது பிளவுஸ் தைச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரியும். அவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் அவ்வளோ இறக்கம் சொல்ல, நான் இவ்வளோதான் சொன்னேன், நீங்கள் மாற்றி வச்சிட்டீங்க. அது ஆர்கியூ பண்ணுற விஷயமே இல்லை, அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம தைச்சு போட்டால் எப்படி வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால் நம்மளுக்கு வந்து அந்த அனுபவத்தை நம்ம அதிகப்படுத்திக்கணும். இந்த அளவு வச்சா லோவாக போயிடும், இந்த அளவு வச்சா ரொம்ப மேலே போயிடும், அப்போ மிடில் வைக்கணும்னா இந்த அளவு வைக்கணும். அந்த மாதிரியால் நம்ம இதை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு அளவு எடுத்து பாருங்க, நிறைய பேருக்கு அளவு எடுத்து தைச்சு கொடுங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுடைய இதை வந்து நீங்கள் திறமையை வந்து நீங்கள் வளர்த்துக்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.